நல்ல விஷயத்த ஏன் தள்ளி போடணும்? ஒரு கேண்டில ஏத்தி வச்சு பர்த்டே கொண்டாடிரலாம். சரி, நான் போய் மெழுகுவர்த்தி எடுத்துட்டு வந்துடுறேன். போய் எடுத்துட்டு வாமா. இந்தாங்க மெழுகுவர்த்தி ஏத்துங்க. மங்க கண் முடிச்சிட்டாங்க. இப்போ உடனே ஆஸ்பத்திரிக்கு கிளம்பி வர முடியுமா? சஞ்சீவ் ஏன் ஒரு மாதிரியா இருக்கான்? அபி, கேக்க வெட்டுமா? வெட்டு அபி. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to Amira. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to Abhiram. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to Amira. Happy birthday to you. Happy Happy birthday to you. Happy birthday to you. என்ன சஞ்சு? சொல்லுங்கப்பா. என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? அபி கேக்கு வெட்டுறா, நீ எங்கேயும் யோசிச்சுக்கிட்டு இருக்க? ஒன்றும் இல்லைப்பா. அபி, உன் புருஷனுக்கு முதல்ல ஊட்டி விட. உனக்காகவே வாழ்றவன் அவன்தான்.
கங்கா, நீங்க இப்பதான் கோமால இருந்து ரெக்கவரி ஆகி கண் முழிச்சிருக்கீங்க. உங்க உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கு. அதனாலதான் உங்களால பேச முடியல. அத்தை இன்னாங்க. வேண்டாம்மா. முதல்ல நீ குழந்தை மாதிரி பாத்துக்கிற அந்த பாப்பாவுக்கு ஊட்டி விட. அம்மா அபி, நீங்க பர்த்டே பார்ட்டியை என்ஜாய் பண்ணிட்டு இருங்க. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். அபி பிறந்த நாள பாதியில விட்டுட்டு போற அளவுக்கு அப்படி என்னடா உனக்கு முக்கியமான வேலை? சொல்லுடா. அது இல்லம்மா, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஹாஸ்பிட்டல்ல சீரியஸா இருக்காமா. நான் உடனே போய் பார்த்தாகணும், அதான். ஓ, சஞ்சீவ் ஒரு மாதிரி இருக்கிறதுக்கு இதுதான் காரணமா? சரிப்பா, அப்ப போயிட்டு வா. சரி. ஆமா சஞ்சீவ், நீ போயிட்டு வா. சரி, நான் போயிட்டு வந்துடுறேன். ம். சஞ்சீவ் குழந்தை முகத்தை பார்க்கல. இந்த விஷயத்தை உடனே ஸ்ரீஜா மேடம் கிட்ட சொல்லணும். அபி, சஞ்சுவை பார்த்தது போதும், முதல்ல பாப்பாக்கு கேக் ஊட்டுங்க. இருட்டுல பாப்பா முகம் சரியா தெரியவே மாட்டேங்குதே. நீங்க ஏதோ சொல்ல நினைக்கிறீங்கன்னு எங்களுக்கு புரியுது. ஆனா நீங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது. மீறி பண்ணா நீங்க திரும்ப கோமாவுக்கு போக கூட வாய்ப்பு இருக்கு. ம், வாங்க அத்தை. அபி, இந்த பிறந்த நாள்ல இருந்து நீ சஞ்சீவோட சந்தோஷமா இருக்கணும். சஞ்சீவ் மட்டும் அந்த குழந்தை முகத்தை பார்த்துட்டா அதோட எல்லாம் முடிஞ்சது. அங்க என்ன நடந்துச்சுன்னு நினைச்சாலே வயித்துல புளிய கரைக்கிற மாதிரி இருக்கு. சொல்லு. மேடம், சஞ்சீவ் அவன் குழந்தைய பார்க்கல. சஞ்சீவ் அவன் குழந்தைய பார்க்கறதுக்குள்ள ஸ்ரீஜா மேடம் சொன்ன மாதிரி அவன் குழந்தைய பார்க்க விடாம எப்படியாவது நம்ம தடுத்துடணும். இப்போ என்ன பண்ணலாம்? சூப்பர். அப்படியே எங்க அத்தை கதையை முடிச்சிரு. ஓகே மேடம். வரேன் அபி. போயிட்டு வாங்க. பார்த்து போயிட்டு வாங்க. போயிட்டு வரோம் அபி. Thank you. Bye bye. அத்தை, அபி, நாங்களும் கிளம்புறோம். இன்னும் கொஞ்ச நேரம் இருங்களேன். அப்ப நானும் போயிட்டு வர்றேன் அபி. எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்கு. வரட்டுமா? வாங்க. போயிட்டு வரோம். வரோம் அபி. சரி அபி, அப்ப நாங்களும் கிளம்புறோம். ஏன் அத்தை அதுக்குள்ள கிளம்புறீங்க? சஞ்சீவ் வரட்டும், சாப்பிட்டுட்டு அவன் கிட்ட சொல்லிட்டு போங்க. சாப்பிட்டு போங்க அத்தை. இல்லம்மா, சாப்பிட்டு போனா லேட் ஆகும். இன்னொரு நாளைக்கு வரோமே. இன்னும் கொஞ்ச நேரம் இருங்களேன். நீ எதுவும் பேசக்கூடாது.
இன்னைக்கு உன்னோட பிறந்த நாள். நீயும் சஞ்சீவும் தனியா சந்தோஷமா இருக்கணும். சரி அத்தை, இப்போ எப்படி போறீங்க? ஆட்டோல தான் போகணும். சந்தோஷ்கே இன்னும் ஆபீஸ் ஒர்க் முடியல. அதான். சரிங்க அத்தை. நாங்க போயிட்டு வரோம். வரோம் அபி. வாங்க. என்னது பீஸ் கேட்ட புடிங்கி இருக்கு? யாரு பீஸ் கட்டைய புடிங்கி போட்டிருக்காங்க? பாப்பா முதல்ல எங்க வீட்டுக்கு வந்திருக்கிற நேரத்துல கரண்ட் இல்லாம போயிடுச்சு. சொல்லி முடிக்கல, கரண்ட் வந்துருச்சு. பாப்பானா பாப்பா தான். ஏன்டா அழறீங்க? என்னாச்சு? என்ன சுமதி அம்மா? அது ஒரு பெரிய கதை அபி. நாங்க கிளம்ப லேட் ஆனதே ஒரு சாமியார்னால தான். சுமதி அம்மா, பாப்பா நம்ம நினைக்கிற மாதிரி இல்ல சுமதி அம்மா. இது சாமியோட அருளால பிறந்த அதிசயமான குழந்தை. அதான் சாமியாரே வந்து பாப்பா கிட்ட பேசிட்டு போயிருக்காரு. என்ன பாப்பா, நான் சொல்றது சரிதானே? என் பிறந்த நாள் அதுவுமா ஆசிரமத்துக்கு வந்து பாப்பாவுக்கு பால் கொடுக்க முடியாம போயிடுமோன்னு நினைச்சேன். பாப்பாவே என்ன தேடி வந்துட்டா. என்ன பாப்பா, நான் சொன்ன உடனே உனக்கு பசிக்குதா? பால் குடிக்கலாமா? வா 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 வா. டேய், நம்ம அந்த போலீஸ்கார் ஜான்சியும் அடுத்து ஸ்ரீஜாமோட அத்தை 2 பேரும் போட்டு தள்ளும் போது ரொம்ப கவனமா இருக்கணும். அப்புறம் எந்த காரணத்தை கொண்டு போலீஸ் கிட்ட மாட்டிக்க கூடாது. சப்போஸ் மாட்டினா கூட எந்த சூழ்நிலையிலையும் ஸ்ரீஜா மேடம் பேரை சொல்லிடக்கூடாது. அப்படி மீறி சொன்னா ஸ்ரீஜா மேடம் அருணா வச்சு நம்ம கதையை முடிச்சிடுவாங்க. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க, புரியுதா? ஸ்ரீஜா மேடம் பேரை சொல்லாட்டி போலீஸ் என்ன பண்ணிடும்? மிஞ்சி போனா அடிச்சு கேஸ் போட்டு ஜெயில போடும். ஆனா ஸ்ரீஜா மேடம் பேரை சொன்னா உயிரே போயிடும். அதனால எந்த காரணத்தை கொண்டும் ஸ்ரீஜா மேடம் பேரை மட்டும் நாம சொல்லிடவே கூடாது. போலீஸையே கொல்ற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் வந்துருச்சு. யார் உன்னை அனுப்புனது? சொல்றா, யார் உன்னை அனுப்புனது? அடிக்காதீங்க மேடம். அப்போ ஒழுங்கா சொல்லு, உன்னை யார் அனுப்புனது? என்னை யாரும் அனுப்பல. என் மேல நீங்க போய் கேஸ் போட்டிருக்கீங்க. அந்த கோவத்துல நான் தான் உங்களை கொல்ல வந்தேன். அவ்வளவுதான், வேற யாரும் இல்ல. என்ன இந்த கதையை நான் நம்பணும்? உண்டு சொல்ல மாட்டேன். என்ன பண்ண சொல்லு. சொல்றா சொல்லு. யார் அனுப்புனது? சொல்லு சொல்லு சொல்லு. உண்மை சொல்லு. என்ன கொல்ல யார் அனுப்புனது? சொல்லு. மேடம், நீங்க என்ன எவ்வளவு அடிச்சாலும் நான் வலிய தாங்கி இதே தான் சொல்லுவேன். கோர்ட்லயும் இதை தான் சொல்லுவேன். ஏன்னா நான் உண்மையை சொன்னா என் உயிர் போயிடும். எனக்கு என் உயிர் முக்கியம். எவ்வளவு திமிரு இருந்தா போலீஸ்காரங்க கிட்ட உண்மையை சொல்லாம இருப்ப? மேடம், உனக்கு நரகம்னா என்னன்னு நான் காட்டுறேன்டா.
மேடம், எனக்கு இந்த அடிலாம் ரொம்ப பழகி போன விஷயம். நீங்க போயிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு வந்து இன்னும் கூட என்ன அடிங்க. ஆனா என் வாயில இருந்து ஒத்த வார்த்தை கூட வராது. நீ யார காப்பாத்த போராடுறியோ அவனை கண்டுபிடிச்சு உன் கண்ணு முன்னாடியே நான் உள்ள தூக்கி வைக்கிறேன் பார். நான் ஹாஸ்பிட்டல் போன விஷயம் என்ன கொல்ல வந்த ரவுடிங்களுக்கு எப்படி தெரியும்? அப்போ இந்த ஸ்டேஷன்ல இருந்து யாரோ ஒரு ஆள் என்ன கொல்ல பார்த்த அந்த ரவுடிங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. ரவுடிங் என்ன கொல்ல ஸ்டேஷன்ல இருந்தே ஃபாலோ பண்ணிருந்திருக்கணும். இந்த ஸ்டேஷன்ல யார் என்ன கொல்றதுக்கு தகவல் சொல்லிருப்பா? இந்த ஸ்டேஷன்ல இருக்கிற கருப்பாட்டை நான் சீக்கிரமா கண்டுபிடிக்கிறேன். நீங்க கோமால இருந்து கண்முழிச்ச விஷயத்த பத்தி ஜான்சி மேடத்துக்கிட்ட சொல்லிடலான்னு கால் பண்ணேன். ஏன்னு தெரியல, அவங்க போனே எடுக்கல. அப்புறம் சஞ்சீவுக்கு கால் பண்ணி நீங்க கண்முழிச்ச விஷயத்த சொல்லியிருக்கோம். இப்போ உங்களை பார்க்க சஞ்சீவ் வந்துகிட்டு இருக்காரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. மங்கா, நீங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு சொல்றத கேளுங்க. கடவுளே, மங்கா பாப்பா இருக்கிற இடத்த என்கிட்ட சொல்லிடணும். நீங்க பதட்டப்படாதீங்க மங்கா. ரிலாக்ஸ் ப்ளீஸ். கோமால இருந்து கண்டுபிடிச்சிட்டீங்களா? நீங்க கோமாக்கு போனதுல இருந்து என் பாப்பாவை எப்படி தேடி கண்டுபிடிக்க போறேன்னு தெரியாம நான் அப்படியே பைத்தியமாவே ஆயிட்டேன் மங்கா. நீங்க கண்டுபிடிச்சதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நிம்மதியா இருக்கு. என் பாப்பா எனக்கு திரும்ப கிடைச்சிரும். எனக்கு அந்த நம்பிக்கை வந்துருச்சு மங்கா. மங்கா, என் பாப்பா எங்க இருக்கு மங்கா? சொல்லுங்க மங்கா. டாக்டர், என்ன டாக்டர், மங்காக்கு என்னாச்சு? அவங்களால பேசவே முடியல. மங்கா ஹெல்த் ரொம்ப வீக்கா இருக்கு சஞ்சீவ். அதனாலதான் அவங்களால பேச முடியல. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணா திரும்பவும் அவங்க கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. இல்ல இல்ல டாக்டர், அப்படிலாம் எதுவும் நடந்துடக்கூடாது. மங்கா, நீங்க ரொம்ப எதுவும் ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. டாக்டர், இவங்க முதல்ல நல்லா கியூர் ஆகட்டும். அதுக்கப்புறம் நான் என் பாப்பாவை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். என்ன டாக்டர், ஏதோ சொல்றதுக்கு ட்ரை பண்றாங்க. அவங்களுக்கு என்ன வேணும்னாலும் எப்ப வேணும்னாலும் நடக்கலாம் அப்படிங்கறதுனால ஏதோ சொல்ல வராங்க, ஆனா சொல்ல முடியல. நர்ஸ், மங்க பேப்பர் பேனா கேக்குறாங்க, போய் எடுத்துட்டு வாங்க. ஓகே டாக்டர்.